இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் புஸ்தகம் 24வது அதிகாரம் 25வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது: அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பெலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றார். பாருங்க, பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இந்த பெலிக்ஸ் எனக்கூடிய ஒரு தேசாதிபதி அவனை அழைத்து, பெலிக்ஸ் பவுல் நிமித்தமாய் சொல்லப்படுகிற நூதனமான காரியங்களை நான் கேட்கணும், அவனை பார்க்கணும், என்னென்னமோ சொல்றானே என்று சொல்லி கூப்பிட்டு அவரை பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த பெலிக்ஸ் பேசுகிற பொழுது ஆண்டவருடைய நாமத்தை பற்றி அவருக்கு அறிவித்துக் கொண்டு இருக்கிறார். என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொன்னதுமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் ஆண்டவருடைய நாமத்துக்கு விரோதமாய் இப்படி பயங்கரமான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருந்தேன். என்னை ஒரு நாள் இப்படி நான் ஒரு தேசத்துக்கு போய்கொண்டு இருக்கும் பொழுது வழியில பெரிய ஒரு பேரொலியை பார்த்தேன். வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அப்ப நீ என்னை துன்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிற சத்தத்தை என் காதுகள் கேட்டன. 3 நாள் நான் பார்வை இல்லாதவனாய் இருந்த பொழுது ஆண்டவர் சொன்னால், நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு செய்வேன் இப்படிலாம் சொல்லி அவருக்கு செய்த காரியத்தெல்லாம் என்ன செய்ய பெலிக்ஸ் சொல்றாரு. பெலிக்ஸ் அதை மாத்திரம் சொன்னது மாத்திரமல்ல, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இனி வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுகையில் பெலிக்ஸ்க்கு பயம் உண்டானது. எப்போ பயம் உண்டாச்சா? 2025 வருஷத்துக்கு முன்பதாய் நடக்கப்பட்ட ஒரு காரியத்தை வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அந்த தேசாதிபதிக்கு, அந்த தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜாவுக்கு பயம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிற பிரியமானவர்களே, சுகபோகமான வாழ்க்கை எல்லாரும் ஆசைப்படுவார்கள். எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் ஒரு வசனத்தை கேட்கும் பொழுது, இனி வரப்போகிற நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி பவுல் பிரசங்கிக்கும் பொழுது அவருக்கு ஒரு பயம் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. வேணாம் நீ போ, நான் உனக்கு சமயம் கிடைக்கும் பொழுது நான் உன்னை கூப்பிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவரை அனுப்பிவிடுகிறதை பார்க்க முடிகிறது. இவர் குற்றவாளியாய் போய் அங்கு நிற்கிறார். இவரை நியாயம் விசாரிப்பதற்காக அழைக்கப்படுகிறார். இவெல்லாம் செய்யும் பொழுது அங்கு நடக்கப்படுகிற காரியங்கள் சுவிசேஷமாய் இருக்கிறது. அப்போ அவருக்கு ஒரு பய உணர்வை ஆண்டவர் உருவாக்குறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நீதியும் நியாய தீர்ப்பும் இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டு போவார்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற வசனம் எங்கெல்லாம் இல்லையோ அங்கு பாவம் பெருகிக் கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, இந்த நீதியும் நியாய தீர்ப்பை குறித்து அவர் கேட்கும் பொழுது அவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு பயமான ஒரு சூழ்நிலை அவருக்குள் உண்டாகிறதை பார்க்க முடிகிறது. ஒரு தேசாதிபதியா இருக்கக்கூடிய ஒரு ராஜாவுக்கு ஒரு பயம் உண்டாகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய சாதாரணமான மனிதருக்கு எப்படிப்பட்டதான பயம் நமக்கு வருகிறது? ஒரு மனிதனை பார்த்து பயப்படுகிற பயம் அல்ல, ஏதோ ஒரு கடன்காரனை பார்த்து பயப்படுகிற பயம் அல்ல, ஒரு தகப்பனை பார்த்து பயப்படுகிற பயம் அல்ல, ஒரு தாயை பார்த்து பயப்படுகிற பயம் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை இங்கு நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் வரும் பொழுது கணக்கு கேட்பார் என்கிற ஒரு செய்தி நமக்கு தெரியுமா என்பதை அறியும்படிக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். வரப்போகிற நியாய தீர்ப்பு எப்படி இருக்கோ, நீங்க பூமியில இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கொடுக்கக்கூடிய நியாய தீர்ப்புக்கோ ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நியாயத்திற்கு எவ்வளவு வித்தியாசமா இருக்கு தெரியுமா? அவர் நீதியோடும் நியாயத்தோடும் விசாரணை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்ப இருக்கிற காலகட்டம் கிருபையின் காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை மீட்டுக் கொண்டார். நான் மீட்டுக் கொண்டுட்டேன் உன்னை அப்படின்னு சொல்ற காரியத்தை நாம் செய்தி வழியாய் எங்கும் பிரசங்கிக்குமாரி வழியாய் வேதத்தின் வழியாய் அநேக ஊழியக்காரங்க வழியாய் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பிரியமான, ஏன் அப்படின்னா இயேசு சிலுவில சிந்தப்பட்ட இரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்கிற செய்தியை நீங்கள் அறிந்து கொண்டு இந்த பாவ கட்டிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டு அந்த நியாய தீர்ப்பின் நாள்
ஒன்று வருகிறது, அதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் நான் காணப்பட வேண்டும் என்கிற அந்த செய்தி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவருடைய வருகை தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அவருடைய வருகை வரும் பொழுது அவர் எப்படி வருவார் என்றால், நியாயாதிபதியாய் வருவார், நீதியோடு அவர் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப போய் மன்னிப்புக்கு அங்கு இடமில்லாமல் போகும். பிரியமானவர்களே, நீங்க அநேக முறைகள்ல பார்த்தீங்கன்னா நியாயாதிபதியா இருக்கட்டும், ஒன்றும் பேச முடியாது. ஆமானா ஆமா, இல்லைன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நீதிபதி அவர் சொல்றாரு, நீங்க அங்க போய் கேட்கிற கேள்விக்கு மட்டும் தான் அங்க பதில் சொல்ல முடியும். நம்ம இஷ்டத்துக்கு நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அங்கெல்லாம் அலப்ப முடியாது. பாருங்க, ஆமா இல்ல போ, அவ்வளவுதான் முடிஞ்சு. அதே போலதான் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, உலகத்தை நியாய தீர்க்கிறவர் வரும் பொழுது நம்ம அவர் முன்னாடி போய் நிற்கும் பொழுது நாம் குற்றமற்றவர்களாய் நிற்கும்படிக்கே ஆண்டவர் நமக்கு கிருபையின் நாட்களை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கிருபையின் நாட்களில் அநேகர் வழியாய் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வசனம் நமக்குள் ஊன்ற கட்டப்பட்டு இருக்கிறதா? கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தம் நாம் பாவமர கழுவப்பட்டு இருக்கிற என்று பார்க்கும்படியாய் ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த செய்தி நமக்கு தெரியல அப்படின்னா, நியாயத்தீர்ப்பின் நாள்ல ஆண்டவருடைய வருகை வந்துவிட்டால் எத்தனையோ பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிருப்போம். நீங்க ரோட்ல போகும்பொழுது இந்த சத்தத்தை நீங்க கேட்டிருப்பீங்க, இயேசு வரப்போகிறார் என்கிற ஒரு செய்தியை. ஏதோ ஒரு சகோதரியோ ஏதோ ஒரு சகோதரனோ, இயேசு வரப்போகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, இந்த சத்தத்தை ஏதாவது ஒரு வழியில நீங்க கேட்டிருப்பீங்க. அப்ப ஆண்டவர் கேட்பார், இந்த செய்தியை நீ போகும்பொழுது நான் சொன்னேனே, நீ ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை நான் கேட்கல அப்படின்னு சொல்ல முடியாது. நியாய தீர்ப்பு நாட்கள்ல எல்லாம் சாட்சியோடு, மனிதன் சாட்சி சொல்ல முடியாது, இங்க இருக்கிற மரங்களும் செடிகளும் கொடிகளும் சாட்சி சொல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் பாருங்க, இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் கிருபையின் நாட்கள் என்பதை நாம் மறந்து போய்விடாதபடி எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். இந்த கிருபையின் நாட்கள்ல மனம் போல வாழ்ந்து விட்டோம் என்றால், நியாயத்தீர்ப்பின் நாள்ல நம்ம என்ன செய்யணும்? கைகட்டி நிற்கணும். பாதாளத்துக்கு போற ஒரு காரியத்தில் தள்ளப்பட்டு போய்விடுவோம். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு பேசினா, ஆண்டவரே இந்த நியாயத்தீர்ப்பு நாட்கள் வருவதற்கு முன்பதாக என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க ஆண்டவரே, என் பாவங்களை இரத்தத்தினால கழுவி என்னை மீட்டுக் கொள்ளுங்க. இந்த பெலிஸ் என்ற தேசாதிபதி ஒரு பயம் வருது, நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கேட்டதுமே அவருக்கு ஒரு பயம் வருகிறது. போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப நமக்குள்ள இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே, என்ன பயம் நமக்குள் வந்திருக்கிறது என்று பார்க்கும்படி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஏதாவது சிறிதளவு மன குத்தல் இருக்கிறதா? சிறிதளவு ஒரு மாறுதல் இருக்கிறதா? சிறிதளவு நான் ரட்சிப்புக்குள்ள போகணுன்ற எண்ணம் இருக்கிறதா? சிறிதளவு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? சிறிதளவு நான் மாற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா என்று பார்க்கும்படியாய் ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். ஏதோ வேதத்தை வாசித்தோம், ஆலயத்துக்கு போனோம், வந்துவிட்டோம் என்பது மாத்திரம் அல்ல, வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படி ஆண்டவர் உங்களோடு என்னோடு இடைபடுகிறார். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, அப்போ அந்த நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் எங்களுக்குள்ள ஒரு அக்கறை உள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க ஐயா. எங்கள் பாவங்கள் கழுவி சுத்தமாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.